வயதானவர்களை அநாத விடுதியில் சேர்ப்பவர்கள். ஒரு ஆழமான உரையாடல். ஒரு ஊரில் வசிக்கும் பழனிசாமி, அவருடைய மனைவி மீனாட்சி. அவர்கள் 3 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தனர். வாழ்க்கை முழுக்க உழைத்து பணம் சேமித்து அவர்கள் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்தனர். குழந்தைகளும் கல்வி பயின்று நல்ல வேலையில் சேர்ந்தார்கள். பின்பு 3 மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர். மூவரும் அவர்களது மனைவிகளுடன் நகரத்தில் வேலை பார்த்து தங்கள் குடும்பங்களுடன் இருந்தார்கள். ஒரு நாள் மூத்த மகன், அப்பா அம்மா, உங்கள் உடல் நலம் சரியில்லை. நாங்கள் வேலைகளால் உங்கள் இருவரையும் கவனிக்க முடியவில்லை. அதனால் உங்களை நல்ல ஒரு வயதானோர் இல்லத்தில் சேர்த்தால் என்ன என்று கேட்டான். வாழ்க்கை முழுக்க உழைத்து எங்களது ஒவ்வொரு மூச்சையும் எங்கள் பிள்ளைகளுக்காக செலவழித்தோம். இன்று அந்த பிள்ளைகள் நம்மை வீட்டில் இடமில்லாதவர்களாக எண்ணிக்கொள்வது எங்கள் கண்ணீரின் காரணம் என மூச்சை பிடித்து பேசிக்கொண்டார் பழனிசாமி. மீனாட்சி கண்களில் நனைந்த கண்ணீரோடு கூறினார், மகனே, நாங்கள் உன்னை வளர்த்தது ஒரு பொறுப்பு என்று அல்ல,